அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து மாதம் மாதம் நம்மளுக்கு தேவையான பொருளுங்களை நம்ம பொதுவாகவே செஞ்சு வைக்கிறது வழக்கமாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போ ரமலானுன்றதுனால சரி ஓகே இதை போட்டோன்னா கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் ஒரு சிலருக்குன்றதுக்காக நான் இதை போட்டிருக்கிறேன். இப்போ இதில் முதல்ல வர்றது இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாருமே இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி எடுத்து வைப்பாங்க கடையில் வாங்கலைன்னு. எனக்கு கடையில் வாங்குறது பொதுவாகவே பிடிக்காது. நான் எந்த மாதிரி அளவில் அரைப்பேன் அப்படின்னா பூண்டை உரிச்சிருவேன். பூண்டு எந்த அளவுக்கு என்னால் உரிக்க முடியுதோ அந்த பூண்டோட அளவுக்கு உரித்து அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். இது பொதுவாக இப்போ நான் இன்றைக்கி அரைச்சிருக்கிறது வந்து ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரத்துக்கு வந்துச்சுனாலே அதிகம்தான். ஆனால் இதை அப்பப்போ முடிய நான் அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். இந்த டப்பா வந்து நான் இஞ்சி பூண்டுக்குன்ட்டே வச்சுருக்கிற டப்பா. பொதுவாக இந்த மாதிரி டிஸ்போசபிள் இந்த சாதம் வர டப்பாங்களில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வைப்பேன். உடஞ்சி போனாலும் நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். அந்த இஞ்சி பூண்டோட வாசனை மற்ற இதில் வராமல் இருக்கும். இப்போ ரமலானுன்றதுனால அடுத்தது வர்றது பாதம் பீஸ்னியை பொதுவாகவே என்னோடக்கு என்ன வழக்கம் அப்படின்னா அரைச்சி எடுத்து வச்சுப்பேன். அப்போ ஊற போடுறது ரொம்ப சுலபம். ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளேயே இது ஊறிடும். இன்னொன்று என்னதுன்னா பாதாம் பீஸ்னி அரைக்கும்போது சின்ன ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் தட்டி எடுத்து வச்சுக்கிங்க. உங்களுக்கு எப்போனாலும் ஜூஸு போடும்போது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்தது நான் சொல்ல போகிறது வந்து என்னது புதினா சட்னி வந்து நான் பொதுவாகவே போட்டு ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பேன். புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, எலுமிச்சம்பழம், உப்பு, கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு அரைச்சி க்யூப்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இதில் வந்து நான் 2-3 விஷயம் பண்ணுவேன். ஒன்று இதை புதினா சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. இதுலேயே தயிரை போட்டு கலந்தோன்னா நம்ம டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் பக்கோடா, சமோசா அதுக்கெல்லாம். இன்னொன்று என்ன தான் பொதுவாக எனக்கு அதிகமாக உபயோகமாகிறது என்னென்னா இதுலேயே மிளகுத்தூள், கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சம்பழம் சாறு, உப்பு இவ்வளோயும் சேர்த்து சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணேன்னா ஹரியாலி சிக்கன் இது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்கள் இதில் வந்து பால்கா மசாலான்னு சொல்லுவோம். அது வந்து அதிகமாக செய்கிறதுக்கு உபயோகமாக. அதனால் நான் எப்போவுமே இது செஞ்சு வச்சுருப்பேன் முடிய. இப்போ ரம்ஜானுன்றதுனால புதினாவும் கொத்தமல்லியும் ஆஞ்சி இது 2த்தையும் நான் ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு இப்படி எப்படி இந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணுறது. நான் இருந்த ஊரில் கொத்தமல்லி வந்து 75 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்கு விற்கும். அதனால் அப்போ வாங்குறத நம்ம வீணடிக்கக்கூடாதுன்னு ஃப்ரீசரில் போட்டு வச்சு அந்த பழக்கம். இது அடுத்தது என்னதுன்னு பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் ஜூஸு. எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சி அதையும் நான் வந்து ஃப்ரீசரில் போட்டு க்யூப்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ரமலானுக்காக இதை செஞ்சுருக்கிறேன். மற்றபடினா அதிகமாக செய்ய மாட்டேன். இது ரொம்ப அதிகமாக எலுமிச்சம்பழம் இருக்கும்போது மட்டும் இப்படி சாறு பிழிஞ்சி எடுத்து வச்சுப்பேன். அடுத்தது வந்து தேங்காய் திருவுறது. இது ஒரு பெரிய வேலை. இஞ்சி பூண்டு அடுத்த வேலை பெருசுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் திருவுறது தான். தேங்காயும் திருவி எடுத்து வச்சுப்பேன். ஒரு மாதத்துக்கு எனக்கு 2 தேங்காய் அளவுக்கு ஆகும் திருவினது. அதே அளவுக்கு 2 அளவு இல்லை 3 கூட ஆகும் அரைச்ச விழுது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன்னா நான் 2 தேங்காயை திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நம்மளுக்கு புட்டுக்கு, பொரியலுக்கு எல்லாம் உபயோகம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா உபயோகமாக இருக்கும். ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நோன்பு வச்சிட்டு இருக்கும்போது நம்மளால் திருகிட்டுருக்க எல்லாம் முடியாது. அதனால் முதல்லையே இதை செஞ்சு வச்சிடுறேன். இல்லைன்னா நான் தீர தான் செய்வேன். செஞ்சு இது மாதம் செய்வேன்றதில்ல. தீர நான் வந்து திருகி எடுத்து இது இவ்வளவோ நான் வந்து இப்போ காட்டுற ஐட்டங்கள் எல்லாமே ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய ஐட்டம். இஞ்சி பூண்டு விழுது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். திருப்பியும் பாதாம் பிஸ்னி வெளியில் இருக்கலாம். மற்றது எல்லாமே ஃப்ரீசரில் தான் இருக்கணும். தேங்காய் திருவினதுக்கப்புறமா இதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறேன்னா இது டிஸ்போசபிள் டப்பாவில் ஏன் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா இறுகி இருக்கும். நம்ம சில சமயம் அவசரத்தில் எடுக்கும்போது வராது. கத்தியை வச்சு குத்துவோம். அப்போ டப்பா வந்து ஓட்டை விழுந்துடும். அப்போ இந்த டப்பானா நம்ம கவலையே பட வேண்டாம், தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி சாப்பாடு வர டப்பாங்களில் ஏதாவது பழக்கம் எனக்கு வைக்கிறது. இப்போ தேங்காய் வந்து அரைக்கிறதுக்கு பத்தை போடுறது. இது நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க பத்தை போடுறது ஏன்ட்டு. சரி அதனால தான் இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு சொல்லி போட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் தேங்காயை சின்ன மெலீஸு துண்டுங்களாக போட்டு சும்மா இணுக்குனாலே போதும், அது தனியாக திறந்து வந்துடும். இப்போ பாருங்கள் ஒரு பத்தை பெருசாக போடுறேன்.
நம்ம கடைகளில் போடுற மாதிரி நம்ம நினச்சிப்போம் நம்மளால் கடையில் போடுற மாதிரி போட முடியும். ஆனால் எடுக்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். இதே மெலிசாக சின்னதாக போட்டோன்னா நம்மளால் முடியும். நம்மளால் இந்த கடையில் உள்ள ஆளுங்களை மாதிரி எல்லாம் செய்ய முடியாது இல்லையா? ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை தான் நம்ம செய்யணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மெலிசாக துண்டாக போடுறதுனால எனக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். இது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. இந்த தேங்காய் நீக்கிறது ஒன்று வாங்கினேன், நான் 30 ரூபாய் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கூட வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்குது, ரொம்ப உபயோகமாக இருக்குது. எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன்னா போதும், தாராளமாக இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா அரைச்சிப்பேன். நான் கணக்கு வச்சதில்லை. பொதுவாக நான் 2 தேங்காய்ன்னு சொல்லி அரைச்சி எடுத்து வச்சுக்கிறது. இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாதிக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறது வெறும் தேங்காயாகவே அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்மளுக்கு புளி குழம்பு பண்ணுறதுக்கும், திரும்ப மிட்டா சால்னான்னு சொல்லி நான் ஒன்று பண்ணுவேன். அதுக்கு நம்ம சாதாரணமாகவே குழம்பு வைக்கணும் அப்படின்னாலும் உபயோகம் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் ஆகாது. இப்போ என்னோடய தேங்காய் புதுசாக இருந்ததுனால இந்த பின்னாடி இருக்கிற தோலை எடுக்க வேண்டாம். இதே பழைய தேங்காயாக இருந்துச்சுன்னா அந்த தோல் எல்லாம் கருப்பாக இருக்கும். அந்த நேரம் என்ன பண்ணணுன்னா, அந்த நீக்கிடணும். இப்போ பாருங்கள், வெள்ளையாக தான் இருக்குது. இது ரொம்ப ஒன்றும் கஷ்டமாக இருக்காது அரைப்படுறதுக்கு. இது அப்படியே அரைச்சிடலாம். அந்த கருப்போடு போட்டு அரைச்சிங்க அப்படின்னா, இப்போ நான் ஃப்ரீசரில் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லைங்களா, அதுலேயே நான் பார்த்துருக்குறேன், கீழே அடியில் போய் தங்கிடும் அந்த கருப்பெல்லாம். இப்போ பாதி தேங்காயை நான் வெறும் தேங்காயாக அரைச்சிக்கிட்டேன், பாதியை குருமாக்க அரைக்கிறேன். சோம்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, நம்ம இஷ்டம்தான். கசகசா இருந்தால் போட்டுக்கலாம், இன்றைக்கி இருக்கலை அதனால் நான் போடலை. அதுக்கப்புறமா இதில் ஒரு தேங்காய் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், அரைச்சி எடுத்து விழுதாக போட்டு வச்சுப்பேன். இதில் முக்கியமானது என்னென்னா, ஃப்ரீசரில் அரைச்சி வைக்கிறது பிரச்சனை கிடையாது. நீங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மறந்து போயிடும் இது என்னதுன்னு சொல்லிட்டு. அதனால் எழுதி லேபிள் பண்ணி வச்சுக்கிங்க. நான் இந்த குருமா மட்டும் நான் சின்ன டப்பாவாக போட்டு எடுத்து வச்சுப்பேன். எதுக்குன்னா, நம்மளுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு டப்பாவை எடுத்தோமா அதை குழம்புல ஊற்றணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சுலபமாக இருக்கும் செய்கிறதுக்கு. இதை அரைக்கிறத பொறுத்து நான் டப்பாங்களை எடுத்துப்பேன். இப்போ நம்மளுக்கு கொஞ்சமாக வேணும்னா நம்ம இதுலேருந்தே உடச்சி எடுத்துக்கலாம். அந்த நேரம் உடைக்கும்போது கண்டிப்பாக டப்பாங்க ஓட்டை விழுந்துடும். அதுக்காக தான் நான் இந்த சாப்பாடு வர டப்பாங்களையே யூஸ் பண்ணுறது. டிஸ்போசபிளை யூஸ் பண்ணோன்னா நம்ம உடஞ்சிடுச்சு இதுனாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்த டப்பா சாப்பாடு வரும்போது ஏதாச்சும் டப்பா வருதுன்னா அதை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இன்னொன்று, இதை கண்டிப்பாக லேபிள் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் உள்ளே இருக்கும்போது என்ன இருக்குது என்ன இல்லைன்றதே புரியாது நம்மளுக்கு. அதனால் இது தேங்காய் சோம்பு விழுதுன்னு சொல்லிட்டு அரைச்சதை ஒட்டி வச்சுருவேன். இந்த மசாலா குருமா குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கறி குழம்புங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வெள்ளை குருமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, பச்சை மிளகா மட்டும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் தனியாவை தனியாக அரைச்சிட்டு நீங்கள் இதோடு சேர்த்துட்டிங்கன்னா வெள்ளை குருமா குழம்பு ரொம்ப அருமையாக தயாராகிடும். கொஞ்சம் நேரத்துலேயே சமையலெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன வேலைங்களை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம வேலை ரொம்ப சுலபமாயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.